ஆண்டவர் நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம வேலைக்கு போகும்போது, வேலை செய்யும்போது, வீட்டில் இருக்கும்போது, பிள்ளைங்க பள்ளிக்கு போகும்போது, கல்லூரிக்கு போகும்போது, நாம் செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் நம்மை தாங்கிக் கொள்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 121 வாசிக்கிறோம், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உன்னை தாங்கி கொண்டு இருக்கிற தேவன். நீ விழமாட்டப்பா, நீ விழமாட்ட. விழுகிற மாதிரி சூழ்நிலை உனக்கு வரலாம், விழுகிற மாதிரி உனக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரலாம். கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன் தெரியுமா? அவருடைய கரத்தில் உன்னை தாங்கிட்டு இருக்காரு. அவருடைய கரமானது வலுவான கரம், அவருடைய கரமானது பலத்த கரம், அவருடைய கரமானது பராக்கிரமம் செய்யக்கூடிய கரம், அவருடைய கரமானது அதிசயங்களை செய்யக்கூடிய கரம், அவருடைய கரமானது அற்புதங்களை செய்யக்கூடிய கரம், அவருடைய கரமானது உன்னை தேற்றக்கூடிய கரம், ஆற்றக்கூடிய கரம். நீ மனுஷனுடைய கரத்தில் இல்லை. இதை நினைச்சு பாருங்க. ஆண்டுடைய கரம் உங்களோடு கூட இருக்கு. ஆண்டுடைய கரத்தில் நீ இருக்கிற. மனுஷனுடைய கரத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால் விழுந்து போவோம். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் நீ நானும் அலங்காரமான கிரீடங்களாக இருக்கிறோம். ஆண்டுடைய கரத்தில் முத்திரை மோதிரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன்னை சுமைப்பேன்ப்பா. நீ சோர்ந்து போய் உட்காரல, அப்போ ஒரு தகப்பனை போல என் தோளில் சுமப்பேன், ஒரு தகப்பனை போல என் சோழில் சுமப்பேன், தாயை போல உன்னை அணைப்பேன். கர்த்தர் கொடுக்குற வார்த்தை நம்புவோம். கர்த்தர் கொடுக்குற வார்த்தையின் மீது விசுவாசமாக இருப்போம். ஆண்டவர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை தாங்குகிற தேவனாக இருக்கிறார்.